ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ எக்ஸாம் ஃபியர் பற்றி தான் பேச போகிறேன். இந்த ஃபியர்ன்ற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லை, காரணமே இல்லாத எல்லாருமே பயப்படுவாங்க. அதுக்கு லிமிட்டும் கிடையாது. அது ஒரு உண்மை இல்லாத விஷயம் கூட. இப்போ இந்த எக்ஸாம் ஃபியர்னால ஃபஸ்ட்டு ஆங்ஸைட்டி தான் வரும். இப்போ ஒரு எக்ஸாம் முடிச்சிருப்போம், நெக்ஸ்ட் வீக் தான் ஒரு எக்ஸாம் இருக்கும். ஆனால் பயத்திலே நம்ம ப்ரெசன்ட் டேவே விட்ருவோம். அந்த எக்ஸாம் எப்படி எழுதுறது, இந்த கொஷின் வருமா, அந்த கொஷின் வருமா, என்ன நடக்கும் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சே நம்ம இருக்கிற நாளெல்லாம் விட்டுடுவோம். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, தூங்கவே மாட்டாங்க. அந்த பயத்திலே தூங்கவே மாட்டாங்க. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் தூங்குவாங்க, 3 மணி நேரம் தான் தூங்குவாங்க. 2 மணி வரைக்கும் சில பேர் படிப்பாங்க, 3 மணி வரைக்கும் படிப்பாங்க. விடிய விடிய கூட சில பேர் படிப்பாங்க. அந்த பயத்தினால மட்டும்தான். இப்படி நம்ம படிக்கிறதுனால, நம்மளுக்கு நெக்ஸ்ட் டே பதட்டமாயிடும். தூங்கலனாலே உடம்புல பாடி ஃபங்க்ஷன் எல்லாமே பதட்டமா தான் இருக்கும். ஸோ நல்லா தூங்குனா மட்டும் தான் நம்ம படிச்சத கொண்டு போய் கரெக்ட்டா அந்த எக்ஸாம் பேப்பர்ல சேர்க்க முடியும். இன்னும் சில பேர் சாப்பிடவே மாட்டாங்க. பட்னியா போவாங்க. காலைல பட்னியா போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு அத முடிச்சுட்டு வந்தா தான்ப்பா சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப இதுமாரி தூங்காம சாப்பிடாம இருந்தா, எவ்வளோ படிச்சாலும் எக்ஸாம் ஹால்ல போயிட்டு அந்த பேப்பர பார்த்தோனே வேர்த்து கொட்டும், பதட்டமா ஆகும், கை கால்லாம் நடுங்கும். இவ்வளோ பிரச்சனை நடக்கும். எக்ஸாமே ஒழுங்காவே எழுதவே முடியாது. ஸோ நல்லா சாப்பிட்டு, நல்லா தூங்கிட்டு, படிச்சுட்டு நல்லா லாஸ்ட் டைம்ல அதே மாரி எந்த கொஷினையும் நம்ம வைக்கக்கூடாது. இப்போ படிச்சுக்கலாம், அப்போ படிச்சுக்கலான்ட்டு. முன்னாடியே படிச்சுட்டு லாஸ்ட் டைமில் ரிவிஷன் பண்ணால் எந்த பயமும் இருக்காது. நம்ம ஜாலியாக போய் எக்ஸாம் எழுதிட்டு வரலாம். இப்போது இந்த பயத்தினால என்ன ஆகும்னா, யாரும் படிக்கவே முடியாது. இந்த பயத்தினால படிப்பே மண்டையில் ஏறாது. இப்போ ஒரு கொஷினை பார்க்குறோம், எதுக்கு இந்த கொஷின் இவ்வளோ 4 பேஜ் இருக்குது, இந்த புக் இவ்வளோ குண்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைஸு அந்த பேஜை பார்த்தாலே பயந்து சில பேர் படிக்க மாட்டாங்க. ஆனால் அதை படித்து பார்த்தா தான் தெரியும் அது ஒரு மொக்கையான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நார்மலாக ஒரு கதை புக்கு படிக்கிறோம். அது நம்ம தலையில் ஏறும். ஆனால் அந்த புக்கை பார்த்து பயந்துட்டே நம்ம எக்ஸாம் புக்கை பார்த்துட்டு படிக்க மாட்டோம். ஸோ அதில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்டோரி மாரி படிக்கலாம். அதில் என்ன விஷயம் இருக்குது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எக்ஸாம் ஃபியரை தூக்கி தூர போட்டுருங்க.